வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டோரி சொல்ல போறேன். 4500 ஆண்டு பழமையான சரஸ்வதி நதி நாகரிகத்தை அகழ்வாய்வில் கண்டுபிடித்து விட்டார்கள். சரஸ்வதி நதி நாகரிகத்தான் வேதம் சொல்லிட்டு இருந்தது. அது ஒரு உல்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஜனவரி மாசத்துல இருந்து ராஜஸ்தான்ல அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. அதுல டீக் அப்படின்ற ஒரு இடத்துல அகழ்வாய்வு நடத்தும் போது அங்க சரஸ்வதி நதி ஓடியதற்கான ஆதாரம், அந்த வழித்தடத்தை கண்டுபிடித்ததாக அகழ்வாய்வுத்துறை சொல்லி இருக்கிறது. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை சொல்லி இருக்கிறது. கைதட்டி கைது. ஏன்னா 6000 ஆண்டுக்கு முந்தைய கீழடி தமிழர்களுடைய வாழ்வியலை நாம ஆய்வாவே சப்மிட் பண்ணிட்டோம். ஆயிரக்கணக்கான பொருள்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆய்வறிக்கையை திருத்தி சயின்டிபிக்கா கொண்டு வாங்கன்னு சொல்றான். என்னுடைய ஆய்வு எதுன்றது நான் தான் முடிவு பண்ணணும். இங்க இருக்கிற இந்த RSS BJP சங்கப்பரிவார் கும்பலுக்கு ஆய்வு, அறிவியல், வரலாறு, இதுதான் புவியியல் சார்பு, இதெல்லாம் தெரியவா போகுது? அதுங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, சோரண்டல், அதிகாரம். இதுதான் அவங்களுக்கு தெரியும். இந்த கும்பல் நமக்கு எதிரா கொஞ்ச நாளாவே, சில ஆண்டுகளாகவே சரஸ்வதி நாகரிகம் உலகிட்டு இருந்துச்சுங்க. என்னையா இப்படி உளர்றாங்க? அப்படி ஒரு நதியே இந்தியாவில இல்ல. கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாம் பாடுவானுங்க. ஆனா சரஸ்வதின்ற ஒரு நதி இந்தியாவிலே ஓடல. ஆனா இந்த கும்பல் மீண்டும் மீண்டும் சரஸ்வதி நாகரிகத்தை நாங்க தேட போறோம், சரஸ்வதி நதி நாகரிகத்தை நாங்க தோண்டி எடுக்க போறோம் அப்படின்னு தோண்டதுலதான் இந்த ராஜஸ்தான்ல டீக் பகுதியில தோண்டும் போது 75 அடி ஆழத்துல தோண்டும் போது இந்த நதியினுடைய பாதை கிடைச்சிருச்சு. 75 அடி ஆழத்துல தோண்டுனா பெட்ரோலே கிடைச்சிருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு தண்ணியாவது, ஒரு ஊத்தாவது கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு நதி போன பாதை கிடைச்சிட்டான். சரி, அடுத்து என்ன கிடைச்சிச்சு? அங்க ஓம குண்டலம் வளர்த்தாங்களாம். ஹோமம் வளர்ப்பாங்க இல்லையா, அக்னி வச்சு, அந்த ஓம குண்டலம் கிடைச்சுதான். ரைட்டு. அப்புறம் சரஸ்வதி சிலை கிடைச்சிச்சான், சிவன் சிலை கிடைச்சிச்சான். ஓமகுண்டலம், சரஸ்வதி, சிவன், ஏதோ இடிக்குதே. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, அங்க மண்பானை ஓடுகள்ல பிராமி எழுத்துக்கள் கிடைத்தது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் பிராமி எழுத்து, அப்புறம் சிவன் சரஸ்வதி சிலைகள், அப்புறம் ஹோமகுண்டலம் வளர்த்ததுக்கான ஒரு அடை சான்று, அப்புறம் சரஸ்வதி நதியினுடைய ஒரு போனதுக்கான ஒரு பாதை கிடைச்சதா சொல்லப்படுது. நமக்கு உண்மையிலேயே கொஞ்சோன்னு வரலாற்று அறிவும் அறிவியல் அறிவும் இருக்கிற யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதுலயும் ஒரு குறிப்பா இந்த கண்டுபிடிப்பாளர்கள், அகழ்வாய்வாளர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஹராப்பா நாகரிகத்துக்கு பிந்தைய நாகரிகம் எது? இந்த சரஸ்வதி நாகரிகம். ஹராப்பா காலம் என்பது திராவிட நாகரிகம் நம்ம சொல்லிட்டோம். மோஞ்சதார ஹராப்பா திராவிட நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம். அதுக்கெல்லாம் பிந்தைய நாகரிகம். இந்த நாகரிகம் குப்தர் காலம், மௌரியர் கால நாகரிகமா இருக்கலாம். குப்தர் மௌரியர்லாம் பின்னாடிங்க. அவங்கள கொண்டு போய் 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கிறீங்க. என்ன கதை சொல்றீங்க? 4500 ஆண்டுகளுக்கு முந்தையது சரஸ்வதி நதினா அது குப்தர்கள் மௌரியர் காலத்துல கிடைச்சிருக்கும். எப்படி கோம குண்டலம் கிடைச்சிச்சாம்ல? இது முன்னுக்கு பின் முரணான ஒரு ஹம்பக்கான ஒரு விஷயம். வரலாற்று அகழ்வாய்வு நான் படிச்சிருக்கனே ஒழிய அந்த துறை சார்ந்தவர் இல்ல. நமக்கே பளிச்சுன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. இந்த பிராமி எழுத்துன்றாங்கல்ல, அது ஆதி தமிழ் எழுத்து. அத தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமி எழுத்து என்பது குச்சி குச்சியா முதல்ல மனிதன் இனக்குழுவாக வாழ்ந்ததுக்கு அப்புறம் நாகரிகம் அடையும் போது மொழி வடிவமா, அதாவது எழுத்து வடிவமா, வரி வடிவமா அவன் மாத்திரதான் அந்த பிராமி எழுத்து. அத நாம இப்ப எப்படி சொல்றோம்? பிராமின்னு சொல்ல மாட்டோம், தமிழி என்று சொல்லுவோம். பாருங்க, குச்சி குச்சியா இருக்கா? முதல்ல அப்படித்தானே எழுதி பார்த்திருப்பாங்க. குச்சி குச்சி கோடு. முதல்ல படம் வரைஞ்சிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் எழுத்துருவமா குச்சியை வரைய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்ததுதான் வட்ட எழுத்து. வட்ட எழுத்து வரும்போதெல்லாம் அசோக நாகரிகமா இருந்துச்சு. அவருடைய கல்வெட்டுலாம் வட்ட எழுத்துலதான் இருக்கு. வட்ட எழுத்து அதுக்கு அடுத்த வந்த எழுத்தினுடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் தான் இப்ப இருக்கிற தமிழ் வடிவம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மற்ற எழுத்துக்களினுடைய வடிவங்கள்லாம் சொல்லலாம். இப்ப புரியுதுங்களா? இப்போ அங்க கிடைச்சிருக்கிற ஓட்டுல இருக்கிற எழுத்தும் பிராமி எழுத்து. அப்ப என்ன அர்த்தம்? அங்கேயும் திராவிட நாகரிகம் இருந்திருக்கு. இந்த சில இல கன்றாவி எல்லாம் பின்னாடி ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு உள்ள போனதா இருக்கும். அதை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்க நாகரிகத்தை கண்டுபிடிச்சிட்டோம், சரஸ்வதி நாகரிகத்தை கண்டுபிடிச்சிட்டோம்ன்றாங்க.
சரஸ்வதி நாகரிகம் இருந்ததற்கான எந்த சான்றும் இல்ல. அது புராண இதிகாசங்கள்ல மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேத காலத்துல சரஸ்வதி நதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பக்கத்துல ரிக்கி அஜூர் சாமம் போன்றதுல எல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா சில இடங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. ராமாயணத்துல வனவாசம் போறாங்க இல்லையா, காட்டுல போய் 14 வருஷம் இருக்கிறதுக்கு. அப்படி போன போது அந்த ஆறை கடந்து போனதா கதை உண்டு. இது ராமாயண கதையில வருது. அதுக்கப்புறம் இந்த ஆற்றங்கரையில தான் குருச்சேத்திர போர், மகாபாரதத்துல வர குருச்சேத்திர போர் நடந்ததா கதை உண்டு. அப்ப குருச்சேத்திர போரும் கதை, ராமாயணமும் கதை. ரிக்வஜரி சாதனங்கள்லாம் அந்த காலத்துல எழுதணும் சொல்லப்படுகிற, அது எந்த சான்றும் இல்லாத ஒரு நூல். இப்ப இது எல்லாத்துலயும் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சரஸ்வதி நாகரிகம் உண்மையில இருந்துச்சுன்னு நிறுவுறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை இந்த மோடி அரசு செலவு செஞ்சிருக்கு. அதுல ஒன்ன கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுவதும் தொல்லியல் ஆய்வுல கிடைத்திருக்கிற எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். அதாவது தமிழி, பிராமின் சொல்றாங்களா, அது தமிழி. தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு, தமிழினுடைய ஆதி வடிவம் கிடைச்சிருக்கு, திராவிட நாகரிகத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் கிடைச்சிருக்கு. எங்கேயுமே கீழடியிலேயோ இங்கு தோண்டப்பட்ட எந்த இடத்துலையும் தமிழருடைய வணிகம் தெரிஞ்சிருக்கு. வேறு நாடுகளோடு நம்ம வைத்திருந்த வணிக தொடர்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்க நகர நாகரிகத்தோடு நாம் வாழ்ந்திருக்கிறோம். இங்க நம்ம நிறைய ஃபேக்டரிஸ், நிறுவனங்களை உருவாக்கியிருக்கோம், நிறைய தொழிற்சாலைகளை வைத்திருக்கிறோம். அன்னைக்கே ஆடம்பரமான நகைகளையும் கருவிகளையும் செய்திருக்கிறோம். இரும்பு கருவிகளை நம்ம அன்னைக்கே பயன்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி கிணறுகள், தண்ணி வெளியே போறதுக்கு ஒரு வழி, தண்ணி உள்ள வர்றதுக்கான வழி என்று நாகரிகமான கட்டமைக்கப்பட்ட ஒரு நகர நாகரிகத்தை நாம வாழ்ந்திருக்கோம். எப்போ அதற்கடுத்த கரித்துண்டு ஆய்வு பண்ணும்போது கிமு 6 அப்ப கிமு 6னா எத்தனை 6000க்கு மேற்பட்ட நூற்றாண்டுகள் நம்ம வாழ்ந்திருக்காங்க நாகரிகமா. அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்க. இந்த நாகரிகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஆரிய பார்ப்பனிய சூழ்ச்சி. அதுதான் மோடியினுடைய தந்திரம். எனவே கீழடியை காலி செஞ்சுட்டு அவசரமாக சரஸ்வதி நதி கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு உருட்ட, ஒரு பொய்ய, ஒரு புனைக்கதையை, புனை சுருட்டை கட்டமைக்கிறார்கள். ஒருபோதும் இதை இந்தியாவில் அனுமதிக்க கூடாது.